சின்ன பொண்ணு, ஏன் இப்படி ஓடி வர? உனக்கு விஷயமே தெரியாதா? என்ன பத்திரிக்கை பாரு, வைத்தியராவ் கல்யாணமா? அவர் ஊருக்கு போயிட்டு இருக்காரு. வைத்தியர் ஊருக்கு போயிட்டு இருக்காரு. நம்ம சின்ன பொண்ணு தலைதறிக்க ஓடிட்டு இருக்கு. வாங்க வாங்க. சின்ன பொண்ணு, உன் நிலைமை எனக்கு புரியுது. உங்ககிட்ட சில சமயம் கோவமா பேசிருக்கலாம், ஆனா மனசுல எந்த விருப்பம் இல்ல. ஆரம்பத்துல இருந்தே பல முறை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், என் மாமா பணம் கட்டிக்கு போறேன்னு. ஆனா நீதான் மனசை மாத்திக்க விரும்பல. இத பாருங்க, என் மேல எந்த தப்பும் இல்ல. என் மேல ஒரு கோவமா இருக்கலாம், ஆனா அவளை காதலிக்கல, ஏமாத்தல. அவ்வளவுதான். அவளை வீட்டுக்கு கூட்டு போங்க. சின்ன பொண்ணு, நான் வரேன். என்ன இது? காலையில படுக்கையை கூட எடுத்து வைக்காம எங்க போயிட்டா? வர வர பொறுப்பே இல்லாம போச்சு. என்ன இது லெட்டரு? அன்புள்ள அப்பா அம்மாவுக்கு, நான் வாழ விரும்பல, தயவு செஞ்சு என்ன தேடாதீங்க. இத படிக்கும் போது நான் செத்திருப்பேன். ஐயோ ஐயோ, மோசம் பண்ணிட்டாரே, நான் என்ன செய்ய? என்னாச்சு? எதுக்காக அழற? நம்ம பொண்ணு நம்மள மோசம் பண்ணிட்டு போயிட்டாங்க. என்ன சொல்ற? இந்த லெட்டரை பாருங்க. என்ன தேடாதீங்க, நான் செத்து போறேன்னு எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. சுப்பிரமணி, என் வீட்டுல கருமாதி, உன் வீட்டுல கல்யாணமா? இது எப்படி நடக்குதுன்னு நானும் பாத்துறேன். ஓம் துமுகாய நமஹ, ஓம் ஏகதண்டாய நமஹ, ஓம் கபிலாய நமஹ, ஓம் ஜெகன்னதாய நமஹ, ஓம் ஸ்ரீ மகாகணபதே நமஹ. கட்டிமணம் கட்டிமணம். சுப்பிரமணி, ஏண்டா எந்திரிச்ச? தாலியை கட்டுப்பா. கட்டுறேன். இவத்துல இல்ல, உஷா கழுத்துல கட்டுறேன். நீ உண்மையிலே என்ன மதிக்கிறதா இருந்தா அவ கழுத்துல தாலியை கட்டுறா. நான் உண்மையிலே உங்களை மதிக்கிறால்தான் உஷா கழுத்துல தாலி கட்டுறேன்னு சொன்னேன். நான் உஷாவை பார்த்து வரேன். உஷா, ஏன் இங்க வந்தீங்க? எந்த முகத்தோட என்ன பார்க்க வந்தீங்க? உங்களையே நம்பிட்டு இருந்த என்ன இப்படி அநியாயமா மோசம் பண்ணிட்டீங்களே. நான் யாரையும் மோசம் பண்ணல. எல்லாருமா சேர்ந்துதான் என்ன ஏமாத்த பாக்குறீங்க. என்ன நடக்குறீங்க? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? இத பார், கேட்க வேண்டியதை சுத்தி வளைக்காம நேரடியா கேள். அதை விட்டுட்டு மோசம் பண்ணிட்டீங்க, ஏமாத்திட்டீங்கன்னு சொல்லாத. சொல்லுவேன், நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் சொல்லுவேன். நீங்க என்ன மோசம் பண்ணிட்டீங்க, மோசம் பண்ணிட்டீங்க, மோசம் பண்ணிட்டீங்க. எனக்கு துரோகம் செய்ய உங்களுக்கு எப்படி மாமா மனசு வந்தது? நான் உனக்கு என்ன துரோகமும் செய்யல உஷா. என்ன நம்பு உஷா, நம்பு. எப்படி நம்ப சொல்றீங்க? உயிருக்குயிரா பழகுன என்கிட்ட நீங்க சொல்லலையே உங்களுக்கு சிகப்பு கலர் ட்ரெஸ் தான் பிடிக்கும்னு. ஆனா அந்த பொண்ணு சிகப்பு ட்ரெஸ் போட்டுட்டு வர சொல்லி ரசிச்சு பாத்திருக்கீங்களே. என்னதான் மாமா பொண்ணா இருந்தாலும் கல்யாணத்துக்கு முன்னாடி ஜோடியா போனா 4 பேர் 4 விதமா பேசுவாங்கன்னு சொன்ன நீங்க கொற்ற மழையில அந்த பொண்ணோட ஒரு ராத்திரி பூரா ஒரு மண்டபத்துல தனியா இருந்திருக்கீங்களே. இதுக்கு என்ன சொல்றீங்க? பட்ட பகல்ல ஏரியில அந்த ஊரே காரி துப்புற அளவுக்கு நீங்க 2 பேரும் அரகுற ட்ரெஸ்ல. நீ சொல்றது அத்தனை உண்மை உஷா. ஆனா நீ ஆத்திரப்படுற அளவுக்கு என்ன தப்பும் நடக்கல. என்ன நம்பு. உங்களுக்குள்ள என்னெல்லாம் நடந்ததோ அத பத்தி எனக்கு கவலை இல்லை. நீங்க என்ன சமாதானம் சொன்னாலும் என் மனசு மாறாது. எப்போ நான் கட்டிக்க போறவரையே இன்னொரு பொண்ணு ஆசைப்பட்டு என்கிட்டயே நீயா நானான்னு போட்டி போட வச்சீங்களோ அப்பவே என் மனசுல இருந்து நான் உங்களை தூக்கி போட்டுட்டேன்.
பேசாம போய் அவ கழுத்திலே தாலி கட்டுங்க. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசல என்ன பண்ணுவேன்னு தெரியாது. அவசரப்பட்டு பேசிட்ட, ஆத்திரத்துல கொட்டிட்ட, அனுபவிப்ப. அவ கழுத்துல தாலி கட்ட முடியுமா முடியாதா? முடியாது. ஏன் முடியாது? அன்னைக்கு என்ன சொன்னீங்க? உஷாவை என் கையில பிடிச்சு கொடுத்து இந்த நிமிஷத்துல இருந்து உஷாவும் பொண்டாட்டி இப்ப வேணாலும் கூட்டு போன்னு சொன்னீங்கல்ல. இப்ப எதுக்கு இந்த ஆள் மாறாட்டம்? நான் சொன்னது உண்மைதான். ஆனா அந்த பொண்ணோட மனசு உனக்கு தெரியாது. ஒரு நாள் அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்தா. நான் வைத்திரையா வேலை செய்யற ஊர்ல இருந்து வர. என் பேர் சின்ன பொண்ணு. ஓஹோ, நீதான் அந்த சின்ன பொண்ணா? ஊர்ல பொண்ண கலாட்டா பத்தாதுன்னு இங்கேயும் வந்துட்டியா? என்னால இனிமே எந்தவித கலாட்டாவும் வராதுங்க. சரி, இங்க எதுக்கு வந்த? வந்து வந்து நான் வைத்திரையாவை கல்யாணம் பண்ணிக்கணும். சரிதான், பேரை தகுந்த மாதிரி சின்ன பொண்ணா தான் வளர்ற. சின்ன பொண்ணுன்னு சொல்றீங்க. நானும் ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன். எனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது வைத்திரையாவோட தான் நடக்கும். ஆனா இப்ப அது நடக்காதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் மாப்பிள்ளையா ஊர்வலம் வரதுக்கு முன்னாடி இப்ப சொல்ற, உனக்காக ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணிக்க துணிஞ்சான்னா அவ மனசை நீ புரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் நீ அவ கழுத்துல தாலி கட்டலன்னா இங்க நடக்கிற உன் கல்யாண ஊர்வலத்துக்கு பதிலா என்னோட சவ ஊர்வலத்தை தான் நீ பார்க்க முடியும். அதுக்கப்புறம் உன் இஷ்டம். மாங்கல்யம் தந்துனானேனா மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்ராமி சுபகே தொந்தீவ சததாம் சதம். இந்த பாலக்குடி டேய், வீணா அவட்ட எந்த தாராளம் பண்ணாம ஒழுங்கா சாப்பிடு. இந்தா இத புடி. புடுறா. யோ, இப்ப இருக்கிற நிலைமையில நீ பழம் சாப்பிட்டீனா உன் தொண்டை அடைக்கும். அதனால உன் பழத்தை எனக்கு கொடு, என் பாலை நீ சாப்பிடு. இந்தா புடி. சுப்பிரமணி, நீ படிச்சவன், உனக்கு நான் அதிகமா சொல்ல வேண்டியதில்லை. எப்ப தொட்டு தாலி கட்டிட்டியோ இனிமே அவளுக்கு நீதான், உனக்கு அவதான விட்டு கொடுத்து வாழணும். பழசெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு வீணா பிடிவாதமா இருந்து உன் வாழ்க்கையை கெடுத்துக்காதப்பா. சரி சரி, நேரமாச்சு, கிளம்புங்க. சொன்ன மாதிரியே நீ என்ன கல்யாணம் பண்ணிட்டா சந்தோஷப்படாத. நீ ஒரு அப்பா அத்தாளுக்கு பிறந்தவளா இருந்தா என் பொண்டாட்டியே சொல்லி கிட்ட வராத. காலத்துக்கு இப்படியே இருந்து அழுது சாவு. இதான் நான் உனக்கு கொடுக்குற தண்டனை. டாக்டர் சார், டாக்டர் சார். ஏன் தடுமாறீங்க? ஏன் நர்சம்மா பார்த்து வரக்கூடாது? ஐயோ, முதல்ல உள்ள கூட்டிட்டு போங்க. சரி வாங்க, மெதுவா மெதுவா வாங்க. ரொம்ப எரியுது. எங்க விழுந்தீங்க? எங்க எரியுது? என்ன சமாச்சாரம்? ஒண்ணும் இல்ல, ஏரிக்கரையில இறங்கும் போது வழுக்க விழுந்துட்டேன். ஸ்ட்ராச் அடிச்சு. எங்க? பின்னாடி தோட இல்ல. டாக்டர், கொஞ்சம் டிஞ்சர் போட்டு விடுறீங்களா? சரி படுங்க. டாக்டர், சீக்கிரம் டாக்டர், என்னால தாங்க முடியல. காட்டுங்க. இங்க. எவ்வளவு பெருசா இருக்கு? முடியல டாக்டர், ரொம்ப எரியுது டாக்டர். சத்தம் போடுறீங்க அத்தம்மா? முதல்ல அப்படிதான் இருக்கும், போ போ சரியா போயிடும். வேண்டாம் டாக்டர், ப்ளீஸ். சரி ஒத்துக்கிறேன், என்ன பண்ண முடியும்? அனுபவிச்சுதான் ஆகணும். என்னால தாங்க முடியும் டாக்டர். வேண்டாம் டாக்டர், என்ன விட்டுருங்க டாக்டர். அம்மா. எந்திரிக்காதீங்க, அப்படியே படுங்க. சரியாயிடுச்சு, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இப்ப எப்படி இருக்கு? இப்ப பரவாயில்ல. அவ்வளவுதான். இதுக்கு போய் இந்த ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு புடவை சரி பண்ணிக்கங்க. எழுந்து உட்காருங்க. சின்ன டாக்டர் நர்ஸும் ஆஸ்பத்திரியில. அடச்சி பாய முடு. நர்சம்மா எப்படி எனக்கு தெரியாது, ஆனா என் புருஷனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். என்கிட்ட சொன்ன மாதிரி இத போய் மத்தவங்க கிட்ட சொல்லிடாத. ஏதோ நல்லதுக்கு என் கண்ணால பார்த்தது சொன்னேன்.
முதல்ல எப்பவுமே அலட்சியமா விட்டுடுவேன், அப்புறம் நீயே வந்து அடிச்சுக்குவ. இப்ப நான் சொன்ன நம்ப மாட்டேன், நீ யார் தெரிஞ்சுக்கிற நேரம் வரும், அப்ப வருத்தப்படுவ. அப்ப பாத்துக்கலாம், நீ எடுத்த காலி பண்ண. ஏதோ சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், அப்புறம் உன் இஷ்டம். நான் வரேன். வந்துட்டா பெருசா சொல்றதுக்கு. அவர் அப்படியெல்லாம் பண்ண மாட்டாரு. யோ, நீ என்ன புரோக்கரா இல்ல சாணம் பிடிக்கிறவன கால் இந்த ஆட்ட இப்படி ஆட்டி ஆட்டி தானே கல்யாணத்தை கெடுத்துட்டு இருக்க நீங்க. புண்ணாக்கு நிறுத்துங்க. நீங்க 2 பேரும் பார்த்து தான் எனக்கு கல்யாணமே நடக்கல. இந்த தடவை நானே பாத்துக்கிறேன். என்னங்க பையன் எப்படி சொல்றான்? அப்படி என்ன சொல்லிட்டான்? கட்டிக்கு போற அவன் தானா? அவனும் மனுஷன் தானே? 2 கேள்வி கேட்கட்டுமே. அதுக்காக அவன் கமிஷன் ஒண்ணு குறைச்சிட மாட்டேன், கவலைப்படாத. மவனே நீ நல்லா கேளுமா, இன்னைக்கு அவன் பக்கம் காத்தடிக்கலான்னு பாக்கலாம். நமக்கு மேல விதின்னு ஒண்ணு இருக்குது இல்ல? இருக்கு இருக்கு. அட பொண்ணு வருது, பொண்ணு என்னையே பாத்துட்டு வருது. நான் மாமா இதான் மாப்பிள்ள. பொண்ணு நல்லா இருக்கு. வெக்கப்படாம பாரு. வாங்க வாங்க வாங்க. நாங்க தான் வந்துட்டுமே, நீங்க வாங்க உட்காருங்க. அம்மாடி இதுதான் மாப்பிள்ள, நல்லா பாத்துக்கோ. மவனே இதான் பொண்ணு, ரொம்ப நல்லா பாத்துக்க. அப்புறம் மத்தல பேசி முடிச்சிடலாம்ங்களா? என்னவா சும்மாரியா? இங்க வருமா, அனுபவ ரீதியா சில கேள்விகள் உங்ககிட்ட கேட்க போறேன். நீ சொல்ல போற பதில வச்சுதான் நமக்கு கல்யாணம். தாராளமா கேளுங்க மாப்பிள்ள. என் பொண்ணு சகலகலாவல்லி, அதான் பார்த்தாலே பளிச்சுன்னு தெரியுது. நிறுத்துங்க. சரி, இங்க வருமா, நான் சாப்பாட்டு பிரிய, எனக்கு விதவிதமா சாப்பிட்டு தான் பழக்கம். உங்க வீட்டுல விதவிதமா ஓ, வாய்க்கு ருசியா விதவிதமா சமையல் பண்ணுவேன். அப்ப சமைக்கிற அனுபவம் உனக்கு உண்டு. அப்புறம் நான் வேலைக்கு போயிட்டு அசதியா வருவேன். அப்ப நீ ஒரு பாட்டு பாடினா நான் அசந்து தூங்கிடுவேன். இவன் எப்படி தூங்குவான்னு நமக்கு எல்லாம் தெரியும். அதனாலதான் கேக்குறேன், உங்க பொண்ணுக்கு பாட தெரியுமா? அவ என்ன அப்படி கேட்டீங்க? பள்ளிக்கூடத்துல என் பொண்ணுதான் பாட்டு பாடு, நீ பாடுமா? என்ன தேசபக்தி, என்ன தேசபக்தி. இதான் 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 எனக்கு வேணும். எல்லாரும் உட்காருங்க. ஓ ஓ ஓ. என் பொண்ணு பாட்டு எப்படி? அப்ப பாட்டு பாடுறானோ உங்களுக்கு உண்டு. ஓ, அதே ஒத்துக்குச்சு. அப்ப பேசி முடிச்சிடலாம். அட இருங்கப்பா, என்ன கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிர். இப்ப நான் கேட்க போற கேள்வியில தான் என் வாழ்க்கையே அடங்கியிருக்கு. அப்படின்னு கேளு கேளு. இங்க வருமா, இது வரைக்கும் நான் வெளிப்படையாவே கேட்டுட்டேன். இப்ப நான் கேட்க போற கேள்வி உனக்கும் எனக்கும் சம்பந்தப்பட்ட கேள்வி. நான் ரகசியமா உங்ககிட்ட சொல்லுவேன், நீ ரகசியமா என்கிட்ட சொல்லணும். யார பார்த்து என்னடா கேள்வி கேட்ட? என்னம்மா மாப்பிள்ளை கையை நீட்டி அடிச்சு போட்ட? மாமா இந்த பக்கம். மாப்பிள்ள, என் பொண்ணு குழந்தை மாதிரி, அதுக்கு ஒண்ணும் தெரியாது. நான் வேணா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அப்படி என் பொண்ணுகிட்ட என்னதான் கேட்டீங்க? என்னடா சொல்றீங்க? இது ஆளாளுக்கு பையனை போட்டு அடிச்சுட்டு இருக்கீங்க. அப்படி முன்னாடி கொண்டா பாட்டியை கூட்டிட்டு வந்து நானு மரியாதையா நடந்துக்க கத்துக்க. பெரிய பாட்டி கூட்டு வந்துட்டியா? ஏன் வாங்கி கட்டிக்கிற? ஏன்டா மவன, ஆளாளுக்கு செயினி போட்டு கிழிக்கிறாங்களே, அப்படி என்னடா காதுல போய் கேட்டு நீயே? எல்லாத்துக்கும் அனுபவம் இருக்கு. ஏற்கனவே உனக்கு குழந்தை வத்த அனுபவம் உண்டான்னு கேட்டேன். மவனே என்னடா கேட்ட நீ? எல்லாத்துலயும் அனுபவம் இருக்கு, ஏற்கனவே உனக்கு குழந்தை வத்த அனுபவம் உண்டான்னு கேட்டேன். இது தப்பாப்பா? இது தப்பு இல்லடா மகனே, உன்னை பெத்தம் பாரு, அதான்டா தப்பு.